ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. ஏன்னா 2 சீரியல் வந்து அட் அ டைம் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அதனால் கூட சீரியலை விட்டு விலகிருக்கலாம். ஏற்கனவே இதில் நடிச்சிட்டு இருந்த ஹீரோயின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரியா. நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல் நடிச்சிட்ருக்க பிரியா வந்து இந்த சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ராதாக்கு நீ நீ வேறு பிராணம் அப்படின்னு சொல்லி ஜீ தெலுங்கில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சீரியலில் இவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேறு ஒரு ஹீரோயின் வந்திருந்தாங்க. இவங்களோட மாமியார் கேரக்டராக வந்து அனிலா மேம் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிக்கிறாங்க இல்லையா, மாமியார் கேரக்டர். அவங்களே தான் இந்த சீரியல்லையும் மாமியார் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது சடனாக வந்து அனிலா ஸ்ரீகுமார் அவங்க வந்து இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. மருமகள் போன உடனே அவங்களுமே போயாச்சு. இந்த மாமியார் மருமகள் காம்போ வந்து தமிழ்லையும் இருந்துச்சு, அதே மாதிரி தெலுங்குலேயும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மாமியார் மருமகள் தான் நினைக்கிறேன். பிரியா சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் இப்போ அனிலா மேமும் சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. அவங்களோட கேரக்டருக்கு புதுசாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காங்க. பிரியா ஆல்ரெடி வந்து ஒரு தமிழ் சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க, சிறகடிக்க ஆசைன்னு சொல்லிட்டு. அதே வந்து மலையாளம்லேயும் சிறகடிக்க ஆசையோட ரீமேக்கில் வந்து நடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த சீரியலை விட்டு விலகினாங்க. உங்கள் எல்லாருக்குமே அந்த நியூஸும் தெரியும். இப்போ அனிலா மேம் சீரியலை விட்டு விலகினதுக்கு அவங்க தமிழில் வந்து சிறகடிக்க ஆசை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தெலுங்குலேயும் சிறகடிக்க ஆசை சீரியலோட ரீமேக் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால சீரியலை விட்டு விலகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.